ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாழைக்காயை தோல் நல்லா சீவிட்டு நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு தேவையான வாழைக்காயை நம்ம சீவி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம மாவு கலந்து என்ன மாவில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன்னா கடையில் வாங்கின சக்தி பஜ்ஜி மாவு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட்டு இந்த மாவில் தான் இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறேன். இப்போ நம்ம மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை தண்ணி கலந்து ரெடி பண்ணி பஜ்ஜி மாவு கலந்து வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாணலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் சூடானதும் நம்ம பஜ்ஜி எப்படி செய்யணுன்றா பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ காய் என்ன செய்யலாம், இந்த மாவில் இந்தமாரி 2 பக்கமும் முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் சூடானதும் போட்டு பொரிக்க வேண்டியதான். டக்குன்னு நமக்கு 2 நிமிஷத்தில் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தால் நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இவ்வளோதாங்க, ரொம்ப டக்குன்னு குயிக்காக செஞ்சலாம். நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே பாய்.